ஏ ரூஃபஸ், ஹெர்வின், சீக்கிரமா வாங்கடா, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன்ப்பா. இதோ வந்துட்டேன் தாத்தா. ஏ ஹெர்வின், நீ உன் பைபிள் எடுத்தியாடா? எடுத்துட்டேன் தாத்தா. சரி, நீங்க நம்ம நடந்தே போவோமா? சரி தாத்தா. இன்னைக்கு என்னவோ ஒரு செலிப்ரேஷன் சொன்னாங்களாமே, அது என்ன செலிப்ரேஷன்? அதோ அப்பா கிட்ட கேளு. இன்னைக்கு நம்ம சர்ச்சோட 20th ஆனுவல் டேடா. இது சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப அங்க பிரியாணி போடுவாங்களா? உனக்கு கஞ்சி தான் தாத்தா. சரி, ஓகே. அந்த 25 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தாத்தா? இருப்பா, 25 இயர்ஸ் தானே. எனக்குலாம் 30 இயர்ஸ் முன்னாடி நடந்ததே ஞாபகம் இருக்கு. 1995 1996லலாம் இந்த இடத்துல சர்ச்சே கிடையாதுப்பா. அப்போல்லாம் நம்ம இமானுவல் சர்ச்சு, பாடி சர்ச்சு, அதுக்கப்புறம் கல்வாரி சர்ச் தாண்டா போயிட்டு இருந்தோம். ஓ அப்படியா தாத்தா? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் ஒரு சின்ன வீட்டில் நம்ம எல்லாரும் ஒரு 4 to 5 ஃபேமிலிஸ் எல்லாரும் கூடி துதிச்சுட்டு இருந்தோம்டா. இதோ அப்படிதான் இருக்கும் அது. ரொம்ப அழகா இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் உனக்கு ஜேகே காம்ப்ளெக்ஸ் தெரியுமாடா? தெரியும் தாத்தா. அதுக்கு மேலே கூட ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. முந்திலாம் அந்த இடத்துல ஒன்றும் கல்யாண மண்டபம்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அங்கெல்லாம் ஒரு சின்ன ஓலைக்குறையை போட்டு அங்கே தாண்டா சர்ச்சு நடத்திட்டு இருந்தோம். ஓ அப்படியா தாத்தா? அதான்ப்பா அது. என்ன இப்படி மாறிடுச்சு? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மார்க் கிரகோரியஸ் காலேஜ். அப்புறம் நான் சொல்கிறேன்ப்பா, நம்ம சர்ச் இருக்கு பார்த்தியா, இங்கே ஒரு சின்ன ஓலைக்கூறப்பட இடத்துல தான் நம்ம ப்ரேயர் பண்ணோம். அது பேர் சென்ட் பால்ஸ் சர்ச். அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக தாண்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் யாரும் அறியாத நேரத்தில் நம்ம சர்ச்சே தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சுப்பா. தீ பிடிச்சி இருந்துச்சா? அப்புறம் நீங்கள் என்ன தாத்தா பண்ணீங்க? ஆமாடா, நாங்கள் எல்லாரும் ரொம்ப துக்கத்தோடு இருந்தோம்டா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் சொல்கிறேன்ப்பா, அது நடந்த சாட்டர்டே. அடுத்த நாள் சண்டே சர்வஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா மக்களும் சேர்ந்து அங்கே ஒரு ஷாமியானை போட்டு சர்வஸ் நடத்துனாங்க. அப்புறம் ஒரு 3 to 4 weeks வரைக்கும் அப்படி நடந்துச்சு. இதோ அதே மாதிரி தாண்டா இருந்துச்சு பார்க்க. நல்ல ஐடியா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஆசி சர்ச்சில் இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டோம்டா. அங்கே தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்வீஸ்லாம் நடத்திட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவங்க நடத்துகிறதாகவும் செகண்ட் சர்வீஸ் நம்ம நடத்துகிறதாகவும் இருந்து அப்படி தான் ஒரு 3 to 4 weeks போயிட்டு இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஆர்சி சர்ச்சுக்கு போயிட்டோம்டா, அங்கே இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் எம்ஜிசி போயிட்டோம்டா. அங்கே தாண்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சர்வீஸ்லாம் நடத்திட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டில் வேறு ஆர்டர் போட்டாங்கடா, இனிமேல் ஓலைக்கூரையிலலாம் சர்வீஸ் நடத்தக்கூடாது, வெறும் பில்டிங்கில் தான் சர்வீஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மார்க் கிரகோரியஸ் காலேஜுக்கு போயிட்டோம்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கே தான் சர்வீஸ் நடத்திட்டு இருந்துச்சு. மார்க் கிரகோரியஸ் காலேஜ்? ஓ, நான் அத்லெட்டிக்ஸ் போனேனே, அந்த காலேஜா? உங்கள் அப்பா படித்த காலேஜரா? ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அதே நேரத்தில் இதே இடத்துல கர்த்தருடைய கிருபையினாலும் எல்லாரோட உதவினாலும் அநேகருடைய ஜபத்தினாலும் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை நம்ம கட்டணும். ஓ எனக்கு கூட ஞாபகம் இருக்குப்பா. அப்போ அது நடந்தது கூட 13th August 2000 தானே பிஷப்லாம் வந்தார். இந்த மாதிரி நம்ம ஹாப்பியாக இருந்தோம். அப்போ தான் சர்ச்சுக்கு ஒரு புது நேம் கிடச்சிச்சு, சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன். அப்புறம் என்னாச்சு? அந்த டைம் நம்ம சர்ச் இமானுவல் சர்ச்சு கீழே தாண்டா இருந்துச்சு. 2003ல் நம்ம சர்ச் யூனிட்டாக அப்கிரேட் ஆகி அயனம்பாக்கம் சர்ச்சும் அத்திப்பேட்டு சர்ச்சும் நம்மளோட இணைஞ்சிட்டாங்க. அப்புறம் 2007ல் 3 நகர் சர்ச் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? 2008ல் அடையாளம்பேட்டு சபைக்கு நம்ம சர்ச்சு கட்டுறதுக்கு உதவி செஞ்சோம். ஓ, நிறைய சர்ச் நம்ம கட்டுறதுக்கு உதவி செஞ்சுருக்கோமே. அப்புறம் என்னாச்சு? 2009ல் யூனிட்டாக நம்ம சர்ச் பாஸ்டரேட்டாக அப்கிரேட் ஆனாங்க. அப்புறம் ஐயப்பாக்கம் சர்ச் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓ
அப்புறம் 2014ல் சின்ன பசங்க படிக்கிறதுக்காக அயனம்பாக்கத்தில் ஒரு பிரைமரி ஸ்கூல் நம்ம கட்டணும். அது பேர் தான் சென்ட் பால்ஸ் பிரைமரி ஸ்கூல். இப்போ கூட நிறைய பசங்களாம் அங்கே படிக்கிறாங்க. அப்புறம் 2017ல் மோரேன்ற ஊரில் சர்ச்சே இல்லை. நம்ம அவங்களுக்கு சர்ச் கிட்ட ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் என்னாச்சு தாத்தா? 2019ல் அல்லாக்குளோன்னு ஒரு வில்லேஜில் நம்ம சர்ச்சு கிட்ட உதவி செஞ்சோம். அதுக்கப்புறம் 2024ல் சிறுமாங்கார்ன்ற ஊரில் சர்ச் கிட்ட நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் நான் ஒரு பெரிய விஷயத்தையே மறந்துட்டேனேடா. எல்லாருக்குமே கஷ்டம் கொடுத்த நிறைய பேர் நம்மக்கிட்ட இருந்து பிரித்த அந்த கொரோனா தான். ஆமாப்பா, அந்த நாசமாக போன கொரோனா. அப்போ கூட கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். கொரோனா பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆன்லைன் கிளாஸ். சரிப்பா, இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இனிமேல் இந்த சர்ச்சை பார்த்துக்க வேண்டிய வேலைலாம் உன் கடமை தான்ப்பா. நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் தாத்தா. நீ என்னடா செய்வ? நான் நிறைய மக்களை இந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வருவேன். காணிக்க என்ன பெல் அடிச்சு தர்றா, வாங்க சர்ச்சுக்கு ஓடலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்தில் க்ஷேமத்தை கொடுப்பேன். தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட்.